நெசப்பால் சங்க தலைவராக இருக்கிறதுனால இன்னைக்கு எங்களோட வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய பட்டய தணிக்கையாளர் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மற்றும் பட்டய தணிக்கையாளர் திரு ஓம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சங்கத்தின் பொருளாளர் திரு விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம் சங்கத்தின் இயக்குனர் திரு ராஜேஷ் மற்றும் பிரசன்னா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கு இன்று எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கடந்த 2 ஆண்டுகளாக 2021 2024 2026 வரைக்கும் 140% தங்கத்தினுடைய விலை வந்து கூடியிருக்கு. இன்னைக்கு வருமான வரி திட்டத்தின்படி 2 வகையில தான் வந்து எந்த ஒரு தங்க நகை தொழில் சார்ந்த வியாபாரிகள் வந்து வருமான வரி வந்து தாக்கல் செய்யும். ஃபிஃபோன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஃபர்ஸ்ட் கம் லாஸ்ட் அவுட். எப்போ முதல்ல வாங்கினோமோ அப்புறம் கடைசியில் எதை விற்கிறோமோ அப்போ நம்ம வாங்கின விலை வந்து எப்பவோ வாங்கியிருக்கோம், விற்கிறது இன்னைக்கு விற்போம். அப்போ அதுக்குண்டான டேக்ஸை வந்து கட்ட வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளோட உண்மையா அந்த பொருளுக்கு வந்து விற்பனை ஆகிறது வந்து ஒரு 3/4% 1/2% லாபத்தில் வச்சு எந்த ஒரு தயாரிப்பாளரும் அப்படிதான் விற்பாங்க. யாருக்கு? வியாபாரி. அப்போ நம்ம வந்து ஒரு 3/4% அந்த இடத்துல சம்பாதிக்கிற இடத்துல நம்ம வந்து 2% அந்த இடத்துல கட்டுற மாதிரி வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் மூலதனத்தையே எடுத்து விற்று தான் நம்ம வந்து வரியை கட்டுற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு 6 மாதத்துக்கு முன்பு வந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில எங்களை அழைத்து அமெரிக்காவுடைய இறக்குமதி வரினால பாதிக்கப்பட்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் அதை பற்றி விவாதிச்சுட்டு அப்புறம் இதையும் சொன்னோம். இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்க இப்போ வச்சிருக்கிற வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் திட்டத்தில் எங்களால் வரியை கட்ட முடியல. எங்கள் வீட்டில் இருக்கிற முதல்ல விற்று தான் நாங்கள் வரியை கட்ட வேண்டியதாக இருக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செவி சாய்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பட்ஜெட் அப்போ நீங்கள் வாங்க இதை பற்றி பேசலாம்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட் அப்போ நம்மளால மேடத்தை பார்க்க முடியல, பேச முடியல. அதனால தான் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற ஊடகத்தின் வாயிலாகவும் ஊடகவியலாளர் அத்தனை பேருக்கையும் அழைத்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு பொருளை விற்கும் பொழுது 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து 110 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 10 ரூபாய்க்கு தான் அதுக்கு உண்டான லாபமா இருக்கும். அதுக்கு உண்டான வரி தான் கட்டும். 33.94% நாங்கள் டேக்ஸ் கட்டிட்டு. அப்ப நீங்க வந்து விலையேற்றத்துக்கு சேர்த்து கட்டுன்னு சொல்லும்போது எங்களுடைய முதலீடே கைவிட்டு போற மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும். இது வந்து சட்டம் இயற்றவர்களுக்கு மெயினா தெரியப்படுத்தணும். உங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்க இதுல வந்து இந்த ஒரு புத்தக வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுல எப்படியெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சும்மா 19 ரூபா சொன்னா மக்களுக்கும் புரியாது, அந்த சட்டத்தை இயற்றவர்களுக்கு புரியாது. அதனால எங்க ஆடிட்டர் வந்து முழுமையா பல மணி நேரம் இதுல உட்காந்து எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் உட்காந்து இதுல வந்து இந்த புத்தகத்தை வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். இது மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம். 2 மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோவைக்கு வந்திருந்தாரு. அப்ப நாங்க அவரை பார்த்து இந்த 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 எங்களுக்கு இருக்கிற சிக்கலை வந்து சொன்னோம். ஏன்னா அவரு வந்து ஒரு பட்டய தணிக்கையாளர், அவரு ஈஸியா புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா இந்த துறையில நிதி அமைச்சர் இல்ல அவரு. இருந்தாலும் கூட அவர் வந்து இதை புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்க ஒரு பிரதியை கொடுத்தோம். அவரு புரிஞ்சுக்கிட்டு நீங்க டெல்லிக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், உங்களுடைய சிக்கல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரு உறுதி அளிச்சிருக்கிறார். விரைவில் நாங்க வந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய நாளிதழையும் உங்களுடைய ஊடகத்திலையும் நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சட்டம் இயற்றக்கூடியவர்கள் அந்த நிதி அமைச்சகம் இதை கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுல பாதிக்கப்படுறாங்க, இவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இன்று உங்கள் இந்த குழுமியுள்ள அனைத்து ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நாங்கள் கொடுக்கும் இந்த கோரிக்கையை உங்களுடைய நாளிதழிலும் உங்களுடைய ஊடகத்திலும் இது வெளிப்படுத்த வேண்டும், அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். விரைவிலேயே இந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டு இந்த இந்த துறையை நம்பி வாழக்கூடிய அனைத்து தங்க நகை தயாரிப்பாளர்களும் மேன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் இல்ல இப்போ எங்களுடைய ஸ்டாக் வந்து ஹிஸ்டாரிக் ஸ்டாக். நாங்க இன்னைக்கு வாங்கின பொருள் அல்லவே. இப்ப நான் இந்த தொழிலுக்கு வந்து 42 வருஷம் ஆச்சு.
41 வருஷம் முடிஞ்சு 42வது வருஷம் நடக்குது. அப்ப என்னுடைய ஹிஸ்டாரிக் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ரூ. 6,000 ரூ. 5,000. அப்ப இன்னைக்கு வந்து நான் விற்பனை செய்யும் பொழுது புத்தகத்துல என்ன காட்டும் அப்படின்னா 6,000க்கும் 15,000த்துக்கு வித்தியாசம் ரூ. 9,000 லாபத்தை காட்டும். ஒரு கிராமுக்கு. ஒரு கிராமுக்கு ரூ. 9,000 யாருனாலையும் வந்து சம்பாதிக்க முடியாது. அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான டாக்ஸை கட்டணும்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம். கண்டிப்பா எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வந்து உங்களுடைய நாளிதழ்ல பிரசுரம் பண்ணுங்க, ஊடகத்துல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு தான் உங்களை நாடி. நன்றி.